Welcome student. I am Ganeshan from Sri Hari Ganesh Institute of Mathematics. இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கிற இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த யூனிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இருக்க எம்சிக்யூ கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற யூனிட் வந்து ரெகுலேஷன் 2017, 13, 8 எல்லாருக்குமே கவர் ஆகும். மோஸ்ட்லி இது யூனிட் 5 இருக்கும். இதில் சரி, இதில் இருக்க சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இசட் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எ ஃபங்க்ஷனோட இசட் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிக்மா n equal to 0 to infinity f of n into z power minus n. இதுதான் வந்து இசட் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் இசட்ல இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்ல தான் வரும். அப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்ல வர்றதுனால நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு டினோட் பண்ணலாம். அப்போ ஜென்ரலாக வந்து இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் அப்படின்றத எஃப் ஆஃப் இசட்னு சொல்லலாம். பிகாஸ் ஆன்சர் மஸ்ட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் இசட். அதனால நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரி, இந்த டெஃபினேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்குவேன் எங்கே தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ், யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதோட இசட் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவும் என்ன வருன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை ப்ரூஃப் தேவையில்லை, நம்மளுக்கு அது மட்டும் ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் முதல்ல சொல்ல போகிறது என்னன்னா யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ். யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து டெல்டா ஆஃப் என் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா 1, 0 இந்த 2 வேல்யூ தான் அதுக்கு வரும். 1 எப்போன்னா என்னோட வேல்யூ 0வா இருக்கும்போது 1, என்னோட வேல்யூ அதர் தென் 0, அதாவது நான் 0வா இருந்துச்சுன்னா 0 தவிர வேற எது இருந்தாலும் அதோட வேல்யூ 0. நல்லா கிளியரா பார்த்துங்க. யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ்னா என்னது? அதோட வேல்யூ 1 எப்போன்னா என்னோட வேல்யூ 0வா இருந்தா, என்னோட வேல்யூ 0வா இல்லாம வேற எது இருந்தாலும் அதோட வேல்யூ 0. அதனாலதான் அதை யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இது ஒரு டெஃபினேஷன். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ். யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டினோட் பண்றது யூ ஆஃப் என் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதோட வேல்யூ என்னன்னா அதே மாதிரி 1, 0 தான். பட் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து என்னோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 0. கிரேட்டர் than or equal to 0னா 0 அண்ட் மோர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ. அதுல வந்து 1 ஆகும். நெகட்டிவ் வேல்யூக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0வாகவும் இருக்கும். இது வந்து யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ். ஸோ நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸுக்கு எப்போ 1 வரும்னா 0வா இருந்தா 1 வரும், 0வா இல்லைன்னா 0 ஆயிடும். அதான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல பாசிட்டிவ் வேல்யூஸ்ல 1 வரும், நெகட்டிவ் வேல்யூஸ்ல 0 வரும். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ், யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதோட ப்ரூஃப் வந்து நான் கொடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து அதை வேல்யூவா மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். அப்போ இங்கே அது ப்ரூஃப்லாம் தேவையில்லைன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ் அதோட இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ் என்னன்னா 1. அதுவே இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அதோட இசட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா லைன் போற கேபிட்டல் இசட் எடுத்துக்கங்க. யூ ஆஃப் என் யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸோட இசட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இசட் பை இசட் மைனஸ் 1. இது ரெண்டும் தெரிஞ்சுக்க, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ல எது வேணாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசட் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% வந்து ஃபார்முலா தான். இதில் ஒர்க் பண்ணி போடுறதுன்றது ஒரு 10% தான் இருக்கும். 90% வந்து ஃபார்முலா பைஹார்ட் பண்ணி வைக்க வேண்டிய நெசசரி இங்கே நிறைய இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி இது தரப்படுச்சு. ஸோ மற்ற டாப்பிக்லாம் நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் தான் வரும். அதனால நீங்கள் ஃபார்முலா நிறைய மக்கப் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்துங்க. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துட்டு வரேன். ப்ராப்பர்ட்டி எல்லாமே மக்கப் பண்ணுற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், இது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் டெஃபினிஷன்லேயே சொல்லியிருக்கேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் நம்ம எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் அரைவ் ஆகும். அதில் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் என். சரிங்களா? எஃப் ஆஃப் என் பக்கத்தில் ஒரு ஏ பவர் என் இருந்தால் அது வந்து எஃப் ஆஃப் ஜெட் பை ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சரி, அடுத்த ப்ராப்பர்ட்டி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n into f of n. n into a இருந்துச்சு, a பவர் n இருந்தா z by a, n இருந்தா minus z d by dz of f of z. f of z டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுதான் இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. n இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் போட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை நான் கொடுக்குறேன். ரொம்ப நெசசரி ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்கிறேன். எல்லா ப்ராப்பர்ட்டியும் படித்து நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது, யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் வந்ததுன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் மைனஸ் இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் ஜீரோ. இதோட சப் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் ப்ளஸ் டூ. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என் ப்ளஸ் டூ அப்படின்றது என்னன்னா z square f of z minus z square f of 0 minus z f of 1. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து எஃப்க்கு பதிலாக ஒய்ன்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணும்போது தேவைப்படும், அந்த இடத்துல ஃபார்முலா தேவைப்படும். ஓகே, ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா இது ஓகே. மற்றபடி சம்ஸ் வேறு என்னென்ன இருக்குது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல ஃபார்முலா கொடுத்துட்றேன். செட் ட்ரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90% ஃபார்முலா தான். நீங்கள் ஃபார்முலா தரவாக இருந்துட்டீங்கன்னா கடகடன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா Z transform of a power n. Mostly Z transform of bracket உங்களுக்கு போடுவாங்க. Z transform of a power n அப்படின்னா Z by Z minus a. ஸோ ஃபார்முலாவே மக்கப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபார்முலாவே ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஜஸ்ட் MCQவில் வரும். Z transform of minus a power n. minus a power n Z by Z plus a. a power n Z by Z minus a. minus a power n Z by Z plus a. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா Z transform of 1. Z transform of 1 னா Z by Z minus 1. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா Z transform of minus 1 power n. Z transform of minus 1 power n னா Z by Z plus 1. இதெல்லாம் படிக்க வேண்டியது ஃபார்முலா. மக்கப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதில் நிறைய இருக்கும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? Z transform of n. Z transform of n வந்து பார்த்தீங்கன்னா Z by Z minus 1 the whole square. Z transform of 1 by n log of Z by Z minus 1.
அதுக்கப்புறமேட்டு z transform of 1 by n factorial. z transform of 1 by n factorial வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அது கொஞ்சம் ரேர் ஃபார்முலா தான் அது. e power 1 by z. z transform of 1 by n factorial இருக்கு. அடுத்து z transform of sin n pi by 2. z by z square plus 1. Z transform of cos n pi by 2. Z square by z square plus 1. சரிங்களா? ஸோ இது ஒரு 9 ஃபார்முலா இருக்குது. இது நல்லா தரவாக நான் வச்சுக்கோங்க. இதை தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தேரும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ தேரும். இனிஷியல் வேல்யூ தேரும் என்னன்னா லிமிட் n tends to 0 f of n is equal to limit z tends to infinity f of z. இதுதான் இனிஷியல் வேல்யூ தேரும். அதாவது இனிஷியல் வேல்யூ தேரும்னா இனிஷியலி n0 அப்படின்ட்டு தான் வச்சுக்கோங்க. அதான் இங்கே n0 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து z வந்து இன்ஃபினிட்டி. அடுத்தது வந்து ஃபைனல் வேல்யூ தேரும். ஃபைனல் வேல்யூ தேரும்னா ஃபைனல்னா இன்ஃபினிட்டி. இனிஷியலி n0, ஃபைனல்னா இன்ஃபினிட்டி தானே. அப்போ லிமிட் n tends to infinity f of n is equal to limit z tends to 0 வராது, இங்கே வந்து 1 வரும், ப்ளஸ் இங்கே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா z minus 1 into f of z. சரிங்களா? ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தேரம் நல்லா தரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்மில் எப்படி இசட் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா படிச்சோமோ அதே மாதிரி இதோட இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்மும் படிச்சு வச்சுக்கணும். அப்படியே ரிவர்ஸில். சரிங்களா? அதுவும் ஃபார்முலா கொடுத்துட்றேன். ஃபார்முலா ஃபார் இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னன்னா z inverse of z by z minus 1. இது எல்லாமே ஃபார்முலா தான். அப்படியே வந்து டைரக்டாகவே வந்து எம்சிக்யூ கொஷனில் கேட்பாங்க. அதனால நல்லா தரவாக பிடிச்சி வச்சுங்க. z inverse of z by z plus 1 அப்படின்னா -1 பவர். தேர்ட் ஃபார்முலா z inverse of z by z minus a power n. Fourth, z inverse of z by z plus a minus a power n. Fifth question, z inverse of z by z minus 1 the whole square. இது வந்து n. அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஒரு வித்தியாசமான ஃபார்முலா பார்த்து வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபார்முலா மேக்கப் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணி தான் வேறு வழி இல்லை. z பை இதே மாதிரி தான் z மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர், 1க்கு பதிலாக a அப்படி வந்துச்சுன்னா n into a பவர் n minus 1. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஃபார்முலா, அதனால இதை நல்லா வச்சுக்கலாம். இதே வந்து இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? z inverse of z by z plus a the whole square. n into minus a power n minus 1. சரிங்களா? மற்றபடி
இதில் அப்படியே உல்டாவாக படிக்கிறதா ஃபார்முலா. இப்போ இதே ஃபார்முலா வந்து இசட் பண்ண படிச்சோமே. இசட் இன்வர்ஸ் ஆஃப் z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது பார்த்தோம்னா z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது cos n pi by 2. 9th வந்து z inverse of z square by z by z square plus 1 அப்படின்னா sin n pi. அப்படியே z transform ஆஃப் இதை படித்தோம், அப்படியே உள்டாவாக படிச்சுக்கலாம், ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் படிச்சு வச்சுக்கிங்க போதும் ஃபார்முலான்னு பார்த்தா. அதுக்கப்புறமேட்டு கன்வல்யூஷன் தேரம் இதெல்லாம் வந்து நடுவில் அங்கே எம்சிக்யூ கொஷின்ஸ்லேயே நான் கொடுத்துருக்குறேன். அதில் இருக்க ஃபார்முலாவே நம்ம டேரெக்டாக கூட படிச்சுக்கலாம். இப்போ தனியாக படிச்சுட்டு அங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி டேரெக்டாக சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என். ஸோ நான் அந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன், டெஃபினிஷன் கொடுத்துருந்தேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் என்னன்றது சிக்மா n ஈக்குவல் டு 0 to infinity f of n z power minus n அப்படின்றது ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஸோ அதனால இந்த சமுக்கு பி த ஆன்சர். டைரக்டாக ஃபார்முலா டெஃபினிஷன் ஆஃப் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுக்கப்புறம் இதுவும் கொடுத்துருந்தேன், யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ்னு சொன்னால் 1ன்னு சொல்லியிருந்தேன். எப்போ வரும்னா ஈக்குவல் டு 0க்கு 1னும் நாட் ஈக்குவல் டு 0க்கு 0வாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சி தான் யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸ். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதனால அதை பார்த்துட்டு வாங்க. அடுத்தது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி 1 0 தான். ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்னா பாசிட்டிவ் வேல்யூ வித் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான். ஸோ டி தான் தேர்டு ஆன்சர். பிகாஸ் பாசிட்டிவ் வேல்யூ வித் 0க்கு 1னும் நெகட்டிவ் வேல்யூக்கு 0ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ z transform of f of n is f of z. ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்சதுதான். z transform of f of n என்றது f of z சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் which of the following is true? ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. நான் a பவர் இன்ட்டு f of n-க்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ப்ராப்பர்ட்டி வந்து f of z by a அப்படின்னு தான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தேன். அப்போ அதனால ஃபோர்த்துக்கு வந்து a தான் ஆன்சர். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. நான் கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டியில் a பவர் n f of n-க்கு f of z by a அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதுதான் ஆன்சர். மற்றபடி இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். அப்புறம் இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்தாங்க. என்ன பார்க்கணும் ஃபிஃப்த்துக்கு? இஃப் z transform of f of n is f of z, then which of the following is true? f of n பக்கத்தில் n மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் z சொல்லியிருந்தேன். z transform of n into f of n-க்கு வந்து நான் என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தேன்னா மைனஸ் z d by dz of f of z அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி தான் இந்த சம் ஆன்சர். மைனஸ் z d by dz f of z. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த்து சம். இதுவும் அது ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருந்தேன். f of n plus 1னா z f of z மைனஸ்ன்னு சொல்லியிருந்தேன். z f of z மைனஸ் f of 0. ஸோ டி தான் சிக்ஸ்த்து சம்முக்கு ஆன்சர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் கொடுத்த ஃபார்முலாவை நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல இந்த எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணி போடுற மாதிரி சம் இருக்காது. மோஸ்ட்லி ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி பைகாட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு தான் எழுதி ஆகணும். ஸோ எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் நிறைய ஃபார்முலா பைகாட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இதில் Z transform of 7th one, Z transform of unit sample sequence சொல்லியிருந்தேன். யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸோட Z transform என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா 1 அப்படிதான் ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கணும். Z transform of யூனிட் சாம்பிள் சீக்வன்ஸுக்கு நான் 1ன்னு சொல்லியிருந்தேன், அதனால ஏ தான் ஆன்சர். அதே மாதிரி Z transform of யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு Z transform என்னன்னா Z by Z minus 1 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ 8க்கு டி த ஆன்சர். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நல்லா மைக்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்தேன்? 9க்கு Z transform of A power n. Z transform of A power n ஃபார்முலா என்னன்னா Z by Z minus A அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா கூட கொடுத்துருந்தேன். Z transform of பிராக்கெட் கூட வேற மாதிரி போடலாம். Z transform of
மைனஸ் ஏ பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இசட் பை இசட் பிளஸ் ஏ அப்படின்னு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து இதுக்கு தான் இதுதான் இங்கே நான் கேட்டிருக்கேன். அப்போ எங்கே இருக்கு இசட் பை இசட் மைனஸ் ஏ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ சார் இதை நடத்திருக்காரு, அதனால இதை மட்டும் நம்ம படிச்சா போதும்னு நினைக்கக்கூடாது. உடனே டக்கு நோட்ல இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் கேட்க சான்ஸ் இருக்கு, சரிங்களா? அதனால இது கேட்டிருக்கிறதுனால நான் இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க சொல்ல முடியாது. மாற்றி இதை கூட கேட்கலாம். ஸோ அதனால ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் நான் எழுதியிருக்கிறேன் ஏ பவர் என்னோட இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இசட் பை இசட் மைனஸ் ஏ, அதுவே மைனஸ் ஏ பவர் என்னோட இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இசட் பை இசட் பிளஸ் ஏ, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதான் சொன்னேன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மைனஸ் ஏ பவர் என்னுக்கு ஃபார்முலா போனதில் சொன்னேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மைனஸ் ஏ பவர் என்னுக்கு ஃபார்முலா இசட் பை இசட் பிளஸ் ஏ அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக இங்கே 1 போட்டிங்கன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏக்கு பதிலாக 1 போட்டால் மைனஸ் 1 பவர் கிவன். ஸோ ஏக்கு 1 போட்டிங்கன்னா இசட் பை இசட் பிளஸ் 1, எங்கே இருக்குது இசட் பை இசட் பிளஸ் 1 சி. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் கேக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுத போறோம்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கேவை வந்து கே இன்ட்டு 1 அப்படின்னு எழுதிக்கலாம். கேவை வெளியில் போட்டிங்கன்னா கே இன்ட்டு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 ஃபார்முலா கொடுத்துருக்கேனே. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ஓட இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இசட் பை இசட் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரெண்டு மட்டும் பண்ணிங்கன்னா கே இசட் பை இசட் மைனஸ் 1 எங்கே இருக்கு கே இசட் பை இசட் மைனஸ் 1. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர், சரிங்களா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது ஆல்ரெடி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1க்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இசட் பை இசட் மைனஸ் 1. அந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என் ஃபார்முலா கொடுத்துருந்தேனே 12க்கு பார்த்தீங்கன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 என்னுக்கு ஃபார்முலா டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். இதனால் நீங்கள் எதுவுமே ப்ரூஃப்லாம் வேண்டாம், ப்ரூஃப் ரொம்ப பெருசு, அதனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என் இசட் பை இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ இசட் பை இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ டைரெக்டாக டி தான் இந்த சம்மோட ஆன்சர். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n into a பவர் n இதுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n into a பவர் n என்னன்னு பார்த்தீங்கன்னா az பை z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n a பவர் n இஸ் ஈக்குவல் டு என்ன. சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஃபார்முலாவே இல்லைனாலும் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன், கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன்? இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n into f of n அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டினா அது f of z by a அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணால் இந்த ஆன்சர் ஈஸியாக வந்துடும். என்ன இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பையர் பண்ணி வச்சுருக்கலாம், எல்லாத்தையும் பையர் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ இங்கே n வந்து f of z, f of n, n தான் f of n, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n-ங்கிற z ட்ரான்ஸ்ஃபார்ம் n-ல z இருக்கிற இடத்துல z by a போட்டால் போதும். இதான் இது ஒரு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இது f of zன்றது தான் உங்களுக்கு z by z-க்கு பதிலாக z by a நீங்கள் போட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? f of z-ல தான் z-க்கு z by a போட்டிருக்காங்க. அப்போது z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n கொண்டாந்து தான் பார்த்துருக்குமே, z by z minus 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா. இது z ட்ரான்ஸ்ஃபார்ம் n-க்கு அதில் z-க்கு z by a போகிறோம். அப்படி போட்டால் என்ன வரும்? z by a minus 1 the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. z by a z minus a by a the whole square. அவ்வளோதான். a square z square, sorry, a square z denominator numerator by a by ஒரு z கேன்சல் ஆயிடுச்சுன்னா az by z minus a the whole square. ஓகேவா? ஸோ பி தான் சம்மோட ஆன்சர். அதாவது என்ன ரொம்ப பெருசாக கன்ஃபியூஸ்லாம் வேண்டாம். இதோட இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற இசட் போல இசட் பை ஏ போட்டால் போதும். இந்த ஏ பவர் என் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த வேல்யூவில் இசட் இருக்கிறதுல இசட் பை ஏ போடணும். அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. சரி, n ஸ்கொயர் நல்லா பார்த்துப்போம்.
இப்போ z transform of n z transform of n ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? z transform of n ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா z transform of n into n அப்படின்னு எழுதிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுமே, z transform of n into f of n அப்படின்றது என்னன்னா minus z into d by dz of f of z அப்படின்னு சொல்லியிருக்கேன். f of z என்னது? z transform of f of n. இந்த இதோட z transform தான் இது. நல்லா தெரிஞ்சுங்க, இதோட z transform தான் இது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி படி இங்க n இருக்கு, இது f of n எடுத்துங்க. அப்போ மைனஸ் z d by dz of இதோட z transform தான் இது. அப்போ என்னோட z transform என்னது? நம்ம தான் படிச்சிருக்கோமே, z by z minus 1 the whole square படிச்சிருக்கோம்ல, அதை எழுதிட்டேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா சம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ மைனஸ் z இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க u by v மெத்தட். v இன்ட்டு differential of u 1 minus u into differential of denominator 2 into z minus 1 by z minus 1 the whole square na whole power 4 ஆயிடும். அவ்வளோதான். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம்னா மைனஸ் z into z minus 1 அப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா ஒரு z minus 1, இதில் ஒரு z minus 1 போச்சுன்னா minus 2z, ஏன்னா 2 into z 2z by z minus 1 the whole power 4. அவ்வளோதான். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க ஃபர்தரா? ஒரு z மைனஸ்ல கேன்சல் ஆகிடும், கியூப் ஆகிடும். அப்போ மைனஸ் z பை z மைனஸ் 1 the whole cube. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா z இது ரெண்டு சேர்ந்தா மைனஸ் z மைனஸ் 1. அப்போ ரெண்டு மைனஸ் வெளில எடுத்துங்க, z into z plus 1 by z minus 1 the whole cube. எங்க இருக்கு? z into z plus 1 by z minus 3 the whole cube. அப்போ C தான் the sum or answer. ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட மல்டிபிள் ஆஃப் என்ன இருந்தால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதான் ரூல் இந்த ப்ராப்பர்ட்டி படி. 16th சம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது z transform of n into n minus 1 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதை எப்படி பிரிக்கலாம்? ரெண்டா பிரிக்கலாமே. n உள்ள கொண்டு போனீங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் n. அப்போ இது தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா z transform of n ஸ்கொயர் மைனஸ் z transform of n. இப்போ இந்த சம்முக்கு போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டால் அவங்க வேறு வழி இல்லை. ஆனால் அந்த போன சம்மில் இருக்க ஆன்சர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். போன சம்மில் என்ன ஆன்சரு? z transform of n ஸ்கொயர் என்னது? z transform of n ஸ்கொயர் வந்து z into z plus 1 by z minus 1 the whole cube. ஸோ இது வந்து z into z plus 1 by z minus 1 the whole cube. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, போன சம்மில் டெரைவ் பண்ண மாதிரி டெரைவ் பண்ணிடணும். z transform of n என்றது z by z minus 1 the whole square. இது எடுத்துக்கு LCM வந்து z minus 1 the whole cube எடுத்தீங்கன்னா இது z square plus z minus z into whole cube LCM என்னெல்லாம் மேலே z minus 1 வந்துடும். அப்போ z square plus z minus z square plus z by z minus 1 the whole cube. அப்போ என்ன ஆயிடும்னா இதுக்கு ஆன்சர். அப்போ 2z divided by z minus 1 the whole cube. ஓகே. 2z by z minus 1 the whole cube. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். 15th ஏ. சரி, இது பாருங்க. ஸோ இதுக்கு டைரக்டாகவே ஃபார்முலா கொடுத்துருங்கண்ணே. 16th ஒன்னுக்கு லா, அதாவது 1 by z, z transform of 1 by z. டைரக்டாகவே நான் ஃபார்முலா கொடுத்துருந்தா log of z by z minus 1. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? z transform of 1 by n-க்கு log of z by z minus 1 நான் டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இதுக்கும் ஃபார்முலா கொடுத்து 17th டைரக்டாகவே z transform of 1 by n factorial. இதெல்லாம் ப்ரூஃப் வந்து ரொம்ப பெருசானால் ஃபார்முலா தான் படிச்சாங்க. e power 1 by z. அப்போ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இது பாருங்க, z transform of a power n by n factorial.
அப்போ நான் தான் சொல்லியிருக்கிறேன், ஒன் பை என் ஃபேக்டோரியலுக்கு ஒரு இ பவர் இசட் பை ஏ நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏ பவர் என் அதில் மல்டிப்ளை ஆனதுனால z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் பை என் ஃபேக்டோரியல் போட்டுட்டு அதோட ஆன்சரில் z இருக்கிறதுல z பை ஏ போட்டால் போதும். நம்ம தான் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனோட ஏ பவர் என் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதில் z இருக்கிறதுல z பை ஏ போடணும். ஓகேவா? ஸோ z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் பை என் ஃபேக்டோரியல் கொஞ்சம் மாதிரி இ பவர் சொல்லியிருக்கேன், இ பவர் z பை ஏன்னு சொல்லியிருக்கேன்னா z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஒன் பை z அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து ஒன் பை z அப்படின்னு மாற்றிக்கிறோம். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் பை என் ஃபேக்டோரியல் இருந்து இ பவர் ஒன் பை z. அதில் நான் என்ன பண்ணோம், z இருக்கிற இடத்துல z பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இ பவர் ஒன் டிவைடட் பை ஒன் டிவைடட் பை z இருக்கிற இடத்துல z பை ஏ. அது அப்படியே மேலே போச்சுன்னா இ பவர் ஏ பை z. ஸோ இ பவர் ஏ பை zனா பி தான் ஆன்சர். 18க்கு பி தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. காஸ் n பை பை 2 z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் n பை பை 2க்கு நான் என்ன கொடுத்துருங்க, z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ ஏ தான் ஆன்சர். 19க்கு ஏ தான் ஆன்சர். சரி, 20th z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் n பை பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், z பை z ஸ்கொயர் பிளஸ் 1 கொடுத்துருந்தேன். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். எல்லாமே ஃபார்முலா. சரி, இப்போ என்னன்னா சைன் ஸ்கொயர் n பை பை 2 கேட்டிருக்காங்க. z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஸ்கொயர் n பை பை 4. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா வந்து 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி தான் நான் போட போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பதிலாக n பை பை 4 பை 2. இப்போ அதில் 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ன்னு ஒன்று பிரிச்சுங்க, மைனஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த 2 கேன்சலேஷன் n பை பை 2 அப்படி வந்துடும். அப்போ இதான் இது 1 பை 2 இன்ட்டு z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1னா 1 பை z மைனஸ் 1. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு என்ன ஃபார்முலா? சரி, இதில் காசு மிஸ் பண்ணிட்டோமோ? ஓகே, கரெக்டு. இது என்னன்னா இந்த 2 வெளில எடுத்துட்டேன். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா காஸ் n பை பை 2. ஓகே, இப்போ காஸ் n பை பை 2 தான் டைரக்டாக ஃபார்முலா தெரியுமே, z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பை 2, பட் ஆக்சுவலாக இது வந்து z பை z மைனஸ் u. நம்ம டைரக்டாக ஃபார்முலா தெரியுமே, தப்பாக எழுதிட்டு இருந்தேன். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1னா z பை z மைனஸ் 1ன்ற நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியல, அந்த ஃபார்முலா இது. ஸோ அப்போ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 22nd வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் வேல்யூ தியரம். இதில் எது இனிஷியல் வேல்யூ தியரம் சொல்லி கேட்டிருக்காங்க. இனிஷியல் வேல்யூ தியரம்னா இனிஷியலி n0, ஃபர்ஸ்ட் n0 வரணும். இது இன்ஃபினிட்டி வருது, அப்போ கண்டிப்பாக ஏ கிடையாது, பி இருக்கலாம், சி இருக்கலாம், டி இருக்க முடியும். ஸோ இது ரெண்டுத்துல எதுன்னு பார்க்கணும். ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இசட் பார்த்தீங்கன்னா 22 வந்து இனிஷியல் வேல்யூ தியரத்தில் பார்த்தீங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு 0 f ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு 0 f ஆஃப் z தான். z வரக்கூடாது, ஸோ இதுவும் கிடையாது. ஸோ டி தான் இந்த சம்மோட. சரிங்களா? இனிஷியல் வேல்யூ தியரம் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதை படிச்சிருக்கணும். ஃபைனல் வேல்யூ தியரம்னா என்னது? ஃபைனலி n இன்ஃபினிட்டி வரணும். n இன்ஃபினிட்டி வரணும்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. ஆனால் அதில் வந்து z மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் z தான் ரைட்டு, இதுதான் ரைட்டு, அது தப்பு. ஸோ 23க்கு சி தான் ஆன்சர். சரி, இப்போ 24th சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் z கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது. ஆனா கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் இசட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இங்க இன்ஃபினிட்டி இருக்கனால ஃபைனல் வேல்யூ தேரத்தை யூஸ் பண்ணணும். ஃபைனல் வேல்யூ தேரம் இப்போதான் முன்னாடி ஃபைனல் வேல்யூ தேரத்தை நம்ம பார்த்தோம். என்ன அர்த்தம்? லிமிட் n tends to infinity f of n limit z tends to 1 z minus 1 into f of z minus 1 into f of z இங்க கொடுத்துருக்காங்களே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். z cube minus 3z square plus 2z plus 1 divided by z plus 3 the whole square into z minus 1. இதில் இது கேன்சல் ஆகிடும். ஸோ z-க்கு 1 போடுங்க. 1 minus 3 plus 2 plus 1 divided by இங்கே 1 போட்டிங்கன்னா 1 plus 3 4 square 16. அப்போது 2 3 4 4ல் 3 போனால் 1 by 16. அப்போது 16 தான் 1 by 16 தான் ஆன்சர். 24க்கு வந்து D தான் ஆன்சர். ஸோ 1 by 16 தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் எங்கே இருக்காங்க? 25th சம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொடுத்துட்டு லிமிட் n tends to infinity 0 f of n கேட்டிருக்காங்க. லிமிட் n tends to 0 f of n கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது இனிஷியல் வேல்யூ தேரத்தை யூஸ் பண்ணலாம். இனிஷியல் வேல்யூ தேரம் is equal to limit z tends to infinity f of z. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா இதை கண்டுபிடிச்சா போகும். ஏன்னா f of z தான் கொடுத்துருக்காங்க, அவங்க இதை தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணணும்? லிமிட் z tends to infinity f of z ஓட வேல்யூ என்னது? 20z power 4 minus 7z cube divided by 2z plus 9z square plus 5z power 4. சரி, எப்பவுமே இன்ஃபினிட்டி போடணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் என்ன பண்ணணும்னா எல்லாமே 1/z ஃபார்மில் கொண்டு வந்துட்டு தான் இன்ஃபினிட்டி போடணும். அப்போ மேலே ஹையஸ்ட் பவர் ஆஃப் z பவர் 4 வெளியில் எடுத்துருங்க. இப்போ 20 மைனஸ் 7/z வந்துடும். ஏன்னா z கியூப் தான் இருக்கு, அங்கே z பவர் 4 இருக்கும், ஒரு z கீழே வந்துடும். பை இங்கே z பவர் 4 வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு z தான் இருக்குது, அப்போ 2/z கியூப். இங்கே 2z இருக்குது, அப்போ 9/z ஸ்கொயர். அங்கே இருக்கிறது ஒரே ஒரு z பவர் 4 தான், அந்த இது வெளியில் எடுத்தீங்கன்னா 5. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த z பவர் 4 z பவர் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இன்ஃபினிட்டி போடும்போது 7/infinity 0. அப்போ 20 minus 0 சாரி 0க்கு 8ன்னு போட்டேன். 20 minus 0 ஏன் 0னா இது வந்து z சரிங்களா. இன்ஃபினிட்டி கொண்டு வந்து போடும்போது 7/infinity 0 ஆகிடும். ஹோல் டிவைட் பை இங்கே இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 2/infinity 0 ப்ளஸ் 9/infinity 0 ப்ளஸ் ஒன்லி 5. அப்போ 20/5 20/5 வந்து 4. ஸோ ஆன்சர் வந்து 4. ஏ தான் ஆன்சர். 25க்கு வந்து ஏ தான் ஆன்சர். சமுக்கு ஏ தான் ஆன்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 26th சம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபார்முலா ஞாபகப்படுத்துறேன். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n-க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருங்க? n a power n into n அப்படிக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அதுக்கு என்னன்னா az by z minus a ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் z by z minus a ஹோல் ஸ்கொயர் இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் இது அப்படியே உள்டா. இந்த ஃபார்முலாவில் இந்த ஏ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போது a power n by n by a இந்த a கீழே வந்தால் இந்த z அங்கே போகும்போது z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus a ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த a மேலே போச்சுன்னா n into a power n minus 1 n இருக்கும். இது மேலே போனால் a power minus 1 இல்லை. இப்போ n into a power n minus 1 c தான் சம்மோட ஆன்சர். ஆக்சுவலாக இதுவும் ஃபார்முலா, இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு ஃபார்முலா. மக்கப் பண்ண முடியலன்னா இது மாதிரி டிரைவ் பண்ணிக்கணும். இல்லை கஷ்டமாக இருக்குன்னா மக்கப்பே பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கக்கூடிய சம்மு நான் வச்சுங்க. அடுத்தது இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ். சரி, இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நிறைய ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. இசட் இன்வர்ஸ் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ அப்படின்னா a power n. இசட் இன்வர்ஸ் ஆஃப்
இசட் பை இசட் ப்ளஸ் ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா மைனஸ் ஏ பவர் என். இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. வேறு ஏதாவது நம்பர் வச்சு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ இப்போ இப்படி கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா அதை கொடுத்துருக்கிறத கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் எடுத்துக்கிட்டு இது இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரொசீஜர். அதனால் கிளியராக பாருங்கள். இசட் பை இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் ப்ளஸ் 2. அந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணணும், இந்த இசட்டை கீழே இறக்கிடணும். அப்படி இசட்டை கீழே இறக்குனீங்கன்னா f of z by z is equal to 1 by z plus 1 into z plus 2. இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். ஆனால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறது போது ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு, அதை சொல்கிறேன். என்னன்னா, இதை 1 by z plus 1 மைனஸ் 1 by z plus 2 பிரிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா பிரிக்கலாம். இதை பிரிச்சது ரைட்டான்றது செக் பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z plus 2, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் இசட் மைனஸ் 1. அப்போ ரெண்டு கேன்சல் ஆனால் 2 மைனஸ் 1 1 மேலே வந்துச்சு பாருங்க. அப்போ நம்ம பிரிச்சது ரைட்டு. இதுதான் எஃப் ஆஃப் இசட் பை இசட். பழையபடி இசட் அனுப்பிச்சிட்டு கொண்டு போயிடலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பை இசட் பிளஸ் 1 இசட் பை இசட் பிளஸ் 2. இதுக்கு தான் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ தான் ஃபார்முலா பார்த்துக்கணும். இசட் பை இசட் பிளஸ் ஏன்னா என்னது, மைனஸ் 1 பவர் n. அப்போ இசட் பை இசட் பிளஸ் 1னா மைனஸ் 1 பவர் n. இசட் பை இசட் பிளஸ் ஏனா மைனஸ் ஏ பவர் n. அவ்வளோதான், இது ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, மைனஸ் 1 பவர் n மைனஸ் மைனஸ் 2 பவர் n. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். சம் 27க்கு பி தான் ஆன்சர். இதுதான் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர். அதில் கொடுத்துருக்கிறத கீழே இறக்கிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஏ பை பி பை தான் பண்ணணும். அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 1 வரும், பிக்கு வந்து மைனஸ் 1 வரும். பட் இதை நான் ஷார்ட்கட்டாக மைனஸ் போட்டால் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து ஷார்ட்டாகவும் இந்த மாதிரி போடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் வந்து இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் இசட் தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5z by 2 minus z into 3z minus 1. z இந்த சைடு கொண்டு வந்துருங்க. f of z by z is equal to 5 by 2 minus z into 3z minus 1. அப்போ இதில் வந்து நம்ம பண்ணோம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் அப்ளை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுவீங்க, 5 by 2 minus z 3z minus 1 is equal to a by 2 minus z, a by 2 minus z plus b by 3z minus 1. LCM எடுத்தீங்கன்னா 5 is equal to a into 3z minus 1 plus b into 2 minus z. z க்கு 2 போடுங்க. z க்கு 2 போட்டிங்கன்னா 2 2 6, 6ல் 1 போனால் 5, 5a அது 0 ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ 1. ஓகே, இப்போ பிக்கு இசட்டுக்கு வந்து 1/3 போடுங்க. 5 ஈக்குவல் டு இந்த 1/3 போட்டால் இது 0 ஆகிடும். அப்போது 2 minus 1/3. 5 is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2 6, 6ல் 1 போச்சுன்னா 5, 5/3. அப்போது பியோட வேல்யூ 3. ஏ தெரிஞ்சு வச்சு ரெண்டுத்தையும் முடிஞ்ச சப்ஸ்டியூட் பண்ணுங்க. முடிஞ்சு போய் டவுட் ஆகும். கொஞ்சம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி தெரியும், மற்றபடி அது பெருசு கிடையாது. பழையபடி இந்த இசட்டை மேலே கொண்டு வந்துருங்க. இப்போ ஏவோட வேல்யூ 1, இந்த இசட்டை வந்து அப்படி மேலே கொண்டு போனீங்கன்னா இசட் பை 2 மைனஸ் இசட் ப்ளஸ் இந்த இசட் அப்படியே அங்கே கொண்டு போகும்போது பியோட வேல்யூ 3 இசட் பை 3z மைனஸ் 1. அவ்வளோதான். ஸோ இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எப்போ z பை z மைனஸ் 1 தான் இருக்கும். மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா z பை z மைனஸ் 2, இந்த 3 வெளியில் எடுத்து மேலே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா z பை z மைனஸ் 1/3. ஸோ இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸை வச்சுக்கிட்டு z பை z மைனஸ் a பவர் n ப்ளஸ் z பை z மைனஸ் a பவர் n. அவ்வளோதான் ஆன்சர். மைனஸ் 2 பவர் n ப்ளஸ் 1/3 பவர் n, மைனஸ் 2 பவர் n ப்ளஸ் 1/3 பவர் ஏ தான் ஆன்சர். 28 ஏ தான் ஆன்சர். கொஞ்சம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ட்விஸ்டடாக இருக்க மாதிரி தெரியுது. பட் இதே சம் கேட்கலனாலும் இந்த மாடல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் வேறு ஏதாவது சிம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதை போட முடியும்.
அதனால பெருசா இருக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நினச்சி ஒமிட் பண்ணாதீங்க. இதே இது வந்து சிம்பிள் ஃபங்க்ஷனை கொடுத்து கேட்டால் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால இதை நீங்கள் படிச்சுக்கிட்டா தான் நல்லது. சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். 29th சம் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் அண்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் என் இஸ் டினோட்டட் பை எஃப் ஆஃப் கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுறோம். அதில் இட் இஸ் டிஃபைன்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க? சரி, இந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் என் ஸ்டார் ஜி ஆஃப் என் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது சம் எப்படி போடலாம்னா அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என் ஸ்டார் ஜி ஆஃப் என் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் தியரத்தில் வர ஒரு ஃபார்முலா தான். இது வந்து ஒரு பெருசாக இல்லை. என்ன ஃபார்முலா? சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஜி ஆஃப் என் மைனஸ் ஆர். இது டைரக்ட் ஃபார்முலா. கன்வல்யூஷன் தியரன்ற டாப்பிக்கில் கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ டி ஃபார்முலா இது. டி தான் நம்மளோட ஆன்சர். கன்வல்யூஷன் தியரம் இசட் டிரான்ஸ்ஃபார்மோட எஃப் ஆஃப் என் வந்து எஃப் ஆஃப் இசட், இசட் டிரான்ஸ்ஃபார்மோட ஜி ஆஃப் என் வந்து ஜி ஆஃப் இசட்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்வல்யூஷன் தியரமான இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்குறாங்க. ரெண்டு பக்கமே ஸ்டார் வரலன்னு அது கிடையாது. இது கரெக்டு. இந்த சைட் ஸ்டார் இருக்கு, சைட் ஸ்டார் இல்லை, இதான் ரைட்டு. ரெண்டு பக்கமும் ஸ்டார்லாம் வராது. இதில் ஸ்டார் வராமல் அதெல்லாம் வந்து தப்பு. ஸோ பி தான் சம்மோட ஆன்சர். ஸோ 30க்கு பி தான் ஆன்சர். ஸோ த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் தி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது ஒரு கண்டிஷன் இருக்கு. yn ஈக்குவல் டு a இன்ட்டு 3 பவர் n. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இதில் ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. அப்போ n எல்லாம் n பிளஸ் ஒன்னா ரீப்ளேஸ் பண்ணும். n எல்லாம் ஒரு n பிளஸ் ஒன்னா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 3 பவர் n பிளஸ் 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஏவை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் yn, இது வந்து yn பிளஸ் 1, ஏ பக்கத்தில் 3n, ரெண்டுத்தையும் காமன் டேர்மாக எடுத்துட்ருங்க. இங்கேயும் a இன்ட்டு 3 பவர் இருக்கு, அங்கேயும் a இன்ட்டு 3 பவர் n இருக்கு. ரெண்டுத்தையும் எடுத்து விட்டிங்கன்னா a இன்ட்டு 3 பவர் n போச்சுன்னா அங்கே 1 ஆகிடும். இங்கே a இன்ட்டு 3 பவர் n போச்சுன்னா 3 பவர் 1 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வெறும் 3 மட்டும்தான் வரும். இந்த இடத்துல வெறும் 3 மட்டும்தான் வரும். இஸ் ஈக்குவல் டு 0. என்ன பண்ணுறீங்கன்னு குறித்த பாருங்க. இதில் காமன் டேர்ம் என்னவோ அதை எடுத்துடணும். இதில் என்னது காமன் டேர்ம்? a இன்ட்டு 3 பவர் n இதுலேயும் இருக்கு, a இன்ட்டு 3 பவர் n இதுலேயும் இருக்கு. ரெண்டுத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, 1. இங்கே a இன்ட்டு 3 பவர் n போச்சுன்னா 3 பவர் 1 இருக்கும். அதனால் அதை எழுதிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3 இன்ட்டு y பவர் n 3yn மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் yn பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா yn பிளஸ் 1 மைனஸ் 3yn ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ yn பிளஸ் 1 மைனஸ் 3yn, சி தான் இந்த சம்மோட ஆன்சர். 31st சம் சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஏ ஒன்று இருக்கு, பி ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட் இருந்தால் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துருக்கிறது yn a பிளஸ் b இன்ட்டு 3 பவர் n. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா n எல்லாம் n பிளஸ் 1 மாற்றினீங்கன்னா yn பிளஸ் 1 இது ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு 3 பவர் n பிளஸ் 1. ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கனால மூணாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ y n பிளஸ் 2 n எல்லாம் n பிளஸ் 2 மாற்றினீங்கன்னா a பிளஸ் b இன்ட்டு 3 பவர் n பிளஸ் 2. ஸோ இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி எலிமினேட் பண்ணணும்னா அதே மாதிரி டிட்டர்மினன்ட் தான் யூஸ் பண்ணணும். yn பிளஸ் 1 yn பிளஸ் 2. இதில் எல்லாமே a காமனாக இருக்குது. அப்போ a எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா 1 ஆகிடும். இதில் எல்லாத்துலேயும் b இன்ட்டு 3 பவர் n காமனாக இருக்குது. அப்போ b இன்ட்டு 3 பவர் n போச்சுன்னா 1, b இன்ட்டு 3 பவர் n போச்சுன்னா 3 பவர் 1 3, b இன்ட்டு 3 பவர் n போச்சுன்னா 3 பவர் 2, 3 பவர் 2னா 9. இதை நார்மலாக டிட்டர்மினன்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் இங்கே இருக்கும். இது எப்படி பண்ணலாம் பாருங்க. yn இன்ட்டு இதை விட்டிங்கன்னா 1 இன்ட்டு 9 9 மைனஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு ஏன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு.
போட்டு இதை எழுதி விட்டீங்கன்னா 9 into y 9 into yn plus 1 minus 3 into yn plus 2 plus 1 into இது விட்டீங்கன்னா yn plus 1 minus yn plus 2 9 3 plus 6 அப்போ 6yn minus 9yn plus 1 plus 3yn plus 2 plus yn plus 1 minus yn plus 2 is equal to 0. அப்போ இதாச்சு டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணுங்க. yn plus 2 டேர்ம் எத்தனை இருக்கு? இங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று, 3ல் 1 போனால் 2, 2yn plus 2, yn plus 1 டேர்ம் இங்கே இருக்கு, minus 8yn plus 1, yn டேர்ம் வந்து 6 plus 6yn equal to 0. ஸோ ஃபைனலாக 2ஆல் டிவைட் பண்ணினா yn plus 2 minus 4yn plus 1 plus 3yn is equal to 0. எங்கே இருக்கு பாருங்க. So B the answer. சரிங்களா? So 32க்கு B the answer. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷனில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இந்த இன்ட்ரடக்ஷனில் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of n plus 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். z f of z minus z f of 0ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். இன்னொரு ஃபார்முலா வந்து z transform of f of n plus 2 ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். z square f of z minus z square f of 0 minus z f of 1ன்னு கொடுத்துருந்தேன். அதில் நான் சொல்லும் போதே சொன்னேன், கடைசியில் வந்து சால்விங் z transformல வந்து சொல்யூஷன் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து f பதிலாக y வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்குது. ஸோ z transform of y of n plus 2 f பதிலாக y இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், z square f of z minus z square f y of 0 minus z into y of 1. So B தான் இந்த சமமான ஆன்சர். சரிங்களா? ஸோ 33க்கு வந்து B இதுதான் இங்கே இருக்கு பாருங்க. இதில் இருக்குது தான் இங்கே அப்படி கரெக்ட். எஃப்க்கு பதிலாக z இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எஃப்க்கு பதிலாக y போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ B தான் இந்த சமமான ஆன்சர். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா சால்வ் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கேட்குறாங்க. இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிறது yn plus 1 minus 2 into yn equal to 0. இது என்ன பண்ணணும், ரெண்டு பக்கம் z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y இந்த சஃபிக்ஸில் இருக்கிறது இப்படி கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. மைனஸ் 2 into z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் yn. சஃபிக்ஸில் தான் போடணும் அவசியம் இல்லை, இது மாதிரி ப்ராக்கெட் போடலாம். இப்போ தான் முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்தனே, z transform of f of z f of z minus z f of 0. f க்கு பதிலாக அங்கே y இருக்கு. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இங்கே அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா z f of z minus z y of 0 minus 2 into z transform of f of y of n. அதுதான் f of z உங்களுக்கு தெரியுமே, அதனால் இது f of z equal to 0. But y of 0 is 3. So y of 0 is 3. So z f of z minus 2 f of z equal to either 3 சொல்லிட்டல 3z அப்படி மைனஸ் ஆன்சர்னா plus 3z. அப்போ இதில் வந்து f of z கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், f of z is equal to வெளியில் எடுத்தீங்கன்னா z minus 2 வரும். அந்த z மட்டும் கீழே இருக்குன்னா 3z by z minus 2. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா அதான் சொல்யூஷன் கிடைச்சிடும். Inverse z transform எடுத்தீங்கன்னா 3 into z inverse of z by z minus 2. ஸோ நம்மளோட ஃபார்முலா தெரியுமே, இன்வர்ஸ் z transformல z by z minus a ஓட ஃபார்முலா a power n நல்லா தெரியும். இப்போ 2ல் இருக்கு, அப்போ 2 power n. ஸோ 3 into 2 power n, அதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது 3 into 2 power n? ஸோ 3 into 2 power n. ஸோ a தான் இந்த சமோட ஆன்சர். இதெல்லாம் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அங்கே டிஸ்கிரிப்டிவில் படிச்சிருப்பீங்க. அதே டிஸ்கிரிப்டிவ் சம் தான் எம்சிக்யூவில் கொஞ்சம் லென்த்தியாக சால்வ் பண்ணுவாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த சம் பார்த்தோம்னா அதுவே வந்து செகண்ட் ஆர்டரில் இருக்கு பாருங்க. ஒய்க்கு பதிலாக எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என் பிளஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் என் பிளஸ் 1 பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என் ஈக்குவல் டு 0.
ஸோ ரெண்டு பக்கம் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of n plus 2 minus 3 into z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of n plus 1 plus 2 into z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of n is equal to 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலா திருப்பி மேலே போகிறேன் அந்த ஃபார்முலா பாருங்கள். நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறேன். இதுவும் யூஸ் பண்ணணும், இதுவும் யூஸ் பண்ணணும். இது வந்து n+1க்கு, இது n+2க்கு. இன்னும் இங்கே f இருக்குது, எஃப்க்கு பதிலாக அங்கே x இருக்குது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், எஃப்க்கு பதிலாக x இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன ஃபார்முலா இதில் z² f of z minus z² x of 0 minus z x of 1. இதில் minus 3 into z f of z minus z x of 0 plus 2 into நமக்கு z transform of y of n னா f of z னு சொல்லியிருக்கேன். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக y இருக்கு, அவ்வளோ அதுவும் f of z தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு நொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் பாருங்கள் x0 வந்து 0னும் x1 வந்து 1னு கொடுத்துருக்காங்க. இதை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். z² f of z x0 வந்து 0னு சொல்லியிருக்காங்க, இதை வந்து 1ன்னு இருக்காங்க, 1 into z z. இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 3z f of z மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னாலும் x of 0 தான் 0ன்னு கொடுத்துருக்காங்களே, இதை கொடுத்துருக்கேன் x of 0 தான் 0, அதனால் அது 0 போயிடும். ப்ளஸ் 2 into f of z. சரி, f of z எங்கெங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது மட்டும் தான் இருக்கான்னு சரி கொண்டு போயிடுங்க. ஸோ z² minus 3z plus 2 into f of z is equal to இந்த z அப்சைட் பண்ணால் ப்ளஸ் z இப்படி வந்துடுச்சு. அப்போது f of z is equal to z by இது வந்து z minus 1 into z minus 2. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணணும். இதே மாதிரி சம் தான் ஒன்று போட்டோமே, z by z minus 1 z minus 2. நல்லா பாருங்கள், அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஒன்று போட்ட ஞாபகம் இருக்கா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஒரே ஒரு சம் பார்த்து பாருங்கள், இதே மாதிரி இந்த சம் தான். அது z by z plus 1 z plus 2. அங்கே z by z minus 1 z minus 2 இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். இங்கே z by z plus 1 z plus 2, அங்கே z by z minus 1 z minus 2 தான் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வருதான்னு பார்க்குறோம். அதே மெத்தடாலஜி இங்கே யூஸ் பண்ண போகிறேன், பட் மைனஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்றதை கவனிங்க. சரி, இப்போது அங்கே போட்ட மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க இசட் கீழே இருக்குங்க, f of z by z. இன்னும் மிச்சம் என்ன இருக்குது, 1 by z minus 1 into z minus 2. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணி பார்க்கலாம், நடுவில் மைனஸோ ப்ளஸ்ஸோ ஏதோ ஒன்று போட்டு பார்ப்போம். ப்ளஸ்ஸே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று போது, அங்கே ப்ளஸ் இருக்கும்போது மைனஸ் போட்டேன், மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ் போட்டுக்கோம். கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா z minus 2 ப்ளஸ் கண்டிப்பாக மைனஸ் தான் போட்டோம், வேறு வழி இல்லை. அப்போ தான் z கேன்சல் ஆகும். அப்படின்னா மைனஸ் z ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 1 வருது. ஆனால் ப்ளஸ் 1 எல்லாம் மேலே இருக்கு. அப்படின்னா இதுக்கு மைனஸ் போடுங்க, இதுக்கு ப்ளஸ் போடுங்க, அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் z ப்ளஸ் 2, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் z ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை z minus 1 into z minus 2. ஸோ இது ரெண்டில் ஒன்று கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 1 by z minus 1. அப்போ நம்ம பிரித்தது ரைட்டு. அவ்வளோதான், பழையபடி z அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் z by z minus 1 ப்ளஸ் z by z minus 2. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா மைனஸ் z by z minus 1னா 1 power n ப்ளஸ் z by z minus 2னா 2 power n. அவ்வளோ இதுதான் ஆன்சர். 1 power nன்றது 1 தானே, அதனால் ஆன்சர் வந்து 2 power n minus 1 தான் ஆன்சர். எங்கே இருக்குது 2 power n minus 1? 2 power n minus 1 டி தான் இந்த சம்மோட ஆன்சர். கொஞ்சம் ஹெவியான சம் இது, மேபி கேட்கலன்னா சந்தோஷம், பட் கேட்டிருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாடல்லாம் கேட்குற சான்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் இங்கே போட்டிருக்கிறேன்.
இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணது தான் மேபி உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்னன்னா, நீங்கள் பார்ட் பி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்கே பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். டைரெக்டாக இந்த எம்சிக்யூ கொஷின் மாதிரி இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது டஃப்பாக தெரியுது. அதனால் நான் என்னோட அட்வைஸ் என்னென்னா, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு சால்வ் பண்ணுறது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு வாட்டி 2 சம் பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்க்கலன்னா அதோட வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு 2 சம்மு கோத்ரூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏன் இப்படி நம்ம பண்ணுறோன்றதுக்கான ஐடியா உங்களுக்கு அதில் கிடச்சிரும். சரிங்களா? அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கேட்கக்கூடிய சான்சஸ் உள்ள சம்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்தர் எதுவும் டவுட்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூ.